இதில் நம்மளுக்கு 3 வெரைட்டிஸ் இருக்கு. ஒன்று வந்து டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங், another one is frequency division multiplexing, another one is code division multiplexing, another one is code division multiplexing. Okay, multiplexing main aim வந்து to share the channels among the many users. நோட் பண்ணீங்க, மல்டிப்ளெக்ஸரோட மெயின் யூஸ் வந்து என்னது, to share a common channel among many users. இதுல 3 டெக்னிக் இருக்கு. டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் அண்ட் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் அண்ட் கோட் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். ஒவ்வொன்றுலையும் சம் அட்வான்டேஜ் சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் இதுதான் பெஸ்ட் அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு டெக்னிக்கும் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். இதை நம்ம உங்களுக்கு ரியல் டைமா ரெகுலர் இது கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, டிடிஎம் டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்னா ஏதோ ஒரு 1 லேண்ட் ரோடு இருக்கு. அதுல நம்ம எல்லாரும் டிராவல் பண்ணோம்னா எப்படி டிராவல் பண்ணுவோம்? 1 by 1 தான் டிராவல் பண்ணுவோம். ஒரு 1 லேண்ட் ரோடு இருந்தால் என்ன பண்ணுவோம்? சிங்கிள் லேண்ட் ரோடு இருந்தால் 1 by 1 தான் டிராவல் பண்ணியோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைம்ல தான் என்ன பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கிற டைம்ல தான் நீங்க போக முடியும். இதுதான் 1 லேண்ட் ரோடு. ஓகே, அகைன் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் லைக் பேரலல் ரோடு. ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் இஸ் a parallel road. ஸோ இதுல அட் a டைம் டிஃப்ரெண்ட் ரூட்ல டிஃப்ரெண்ட் பர்சன் போக முடியும். பேரலல் ரோடு, 2 பேரலல் ரோடு இருக்கும்போது பேரலா வந்து போகலாம். அதர்வைஸ் 2 லேண்ட் ரோடு. அகைன் இது வந்து ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். அகைன் கோட் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங், சப்போஸ் சிங்கிள் ரோடு தான் இருக்கு, பட் என்ன பண்ணலாம், ஸ்பேஸ்ல நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஸ்பேஸ்ல மேல நம்மளுக்கு நேரம் மேல ஏரோப்ளேன் இதெல்லாம் போகுதுங்களா, ஹெலிகாப்டர் இதெல்லாம், அதெல்லாம் வந்து ஸ்பேஸ் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் மாதிரி. சேம் ரூட் தான், பட் டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் பிகாஸ் அவங்க வேற ஸ்பேஸ்ல போறாங்க. அதனால நம்மளுக்கு ப்ராப்ளம். ஸோ அப்போ இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சம் சிம்பிள் எக்ஸாம்பிள் அனாலிசிஸாக உங்களுக்கு சொன்னேன். ஸோ அப்போ டிடிஎம்ஏல டைம் ஸ்லாட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே வந்து டைம் ஸ்லாட், இங்கே வந்து என்னது ஃப்ரீக்வன்சி ஸ்லாட், இங்கே வந்து கோட், டிஃப்ரெண்ட் கோட். ஸோ அகைன் ஹியர் இன் கேஸ் ஆஃப் டிடிஎம் ஈச் யூசர் கேன் யூஸ் என்டையர் ஃப்ரீக்வன்சி. டைம்ல வந்து டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்டையர் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சில டிஃபரெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது ஆல் டைம், எல்லா டைமும் யூஸ் பண்ண முடியும். கோடில் டிஃபரெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆல் டைம் ஆல் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். திரும்பவும் சொல்றேன், டிடிஎம்ஏ டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் அப்படின்னா ஃபிக்ஸ்டு டைம் தான் நீங்க சென்ட் பண்ண முடியும். ஃபிக்ஸ்டு டைம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற டைம் ஸ்லாட் தான் நீங்க சென்ட் பண்ண முடியும். பட் another way என்ன அட்வான்டேஜ், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்க எல்லா ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த டைம்ல நீங்க மட்டும் தான் என்ன பண்ண போறீங்க, சிக்னலை சென்ட் பண்ண போறீங்க. ஸோ அதனால ஃபிக்ஸ்டு டைம் ஆர் ஃபிக்ஸ்டு டைம் ஸ்லாட், பட் ஆல் ஃப்ரீக்வன்சி. இதுதான் டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். ஓகே, அகைன் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். ஓகே, டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். டிஃபரன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆர் ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி. உங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி தான் கொடுத்துருப்பாங்க, அதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி ஸ்லாட் இஸ் கிவன், ஃப்ரீக்வன்சி ஸ்லாட். ஸோ பட் ஆல் டைம் அந்த ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா டைம்லையும் என்ன பண்ண முடியும், சென்ட் பண்ண முடியும். ஆல் டைம், அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். அடுத்தது சிடிஎம்ஏ, கோட் டிவிஷன் மல்டிப்ளெக்சஸ். சிடிஎம் கோட் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸ் என்ன சார், ஆல் டைம் ஆல் ஃப்ரீக்வன்சி. இதனால ஞாபகம் வச்சு, கோட் டிவிஷன் மல்டிப்ளெக்சஸ்னா ஆல் டைம் ஆல் ஃப்ரீக்வன்சி. ஓகே, எல்லா மெத்தடுக்கும் சம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. டிடிஎம்ஏ, எஃப்டிஎம்ஏ, அகைன் சிடிஎம். எனிவே சிடிஎம்ஏ நம்ம ஸ்பெஷலா டிஸ்கஸ் பண்ணுவோம். மேபி அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன்ல இது வர சான்ஸ் இருக்கு. பட் இந்த டைம்ல வந்து நம்ம டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்லயும் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்கையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அகைன் some kind of questions generally people ask, which is best in terms of capacity, frequency division or frequency division multiplexing best in terms of capacity? Capacity means what? Effective எத்தனை யூசர்ஸ் சப்போர்ட் பண்ணுது. நீங்க டைம் டொமைனா போங்க, ஃப்ரீக்வன்சி டொமைனா போங்க, எஃபெக்டிவா எத்தனை யூசர்ஸ் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது. more or less frequency division multiplexing capacity and time division multiplexing capacity is more or less same. நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. அதாவது நீங்க சிம்பிளா ஜஸ்ட் லைக் தட் சொல்றாதீங்க, ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு தான் அதிக கெப்பாசிட்டி, டைம் டொமைன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ மோர் ஆர் லெஸ் டிஃப்ரெண்ட் டொமைன்ல ஆப்ரேட் பண்றோம், அவ்வளவுதான். பட் ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. மோர் ஆர் லெஸ் என்னது, ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் கெப்பாசிட்டி, டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸ் கெப்பாசிட்டி வந்து மோர் ஆர் லெஸ் சேம். அகைன் இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும்,
எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டிஜிட்டல் இருக்கோ அப்பெல்லாம் டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் பண்ணணும். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டிஜிட்டல் டொமைன்ல இருக்கோ சிக்னல், அப்பெல்லாம் நீங்க என்னதான் பண்ண முடியும்? உங்களுடைய சிக்னல் வந்து டிஜிட்டல்ல இருக்கு. நீங்க மல்டிப்ளெக்சிங் பண்ணணும்னா ஒன்லி வே வந்து என்னது? டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். இதுவே உங்களுடைய சிக்னல் வந்து அனலாகா இருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க என்ன மல்டிப்ளெக்சிங் தான் பண்ண முடியும்? அனலாகா இருக்குன்னா நீங்க ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் தான் பண்ண முடியும். நீங்க என்ன பண்ண முடியும்? அனலாகா இருக்கீங்கன்னா ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் தான் பண்ணணும். சம்டைம் 2மே கூட பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா, பேஸ் பேண்ட்ல நம்மளுடைய சிக்னல் எல்லாமே டிஜிட்டலா இருக்கும். பட் ஒன்ஸ் சேனல்ல போம்பொழுது, பேஸ் பேண்ட்ல நம்மளுடைய சிக்னல் டிஜிட்டலா இருக்கலாம். பட் ஒன்ஸ் சேனல்ல போம்பொழுது அது என்னது? அனலாக் தான். அப்ப அந்த டைம்ல மேபி நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் தேவைப்படும். அதனால சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. நீங்க என்ன நினைச்சுக்க கூடாது, ஃப்ரீக்வன்சி டிவிஷன்னா வந்து டைமே வந்து வராது. டைம்னா வந்து ஃப்ரீக்வன்சியே வராது. அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஒரே சிஸ்டத்துல 2மே கூட இருக்க சான்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஓரளவுக்கு ஒரு ஓவரால் பிக்சர் தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங், வாட் இஸ் டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி ரிலேஷன். எப்போ ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் யூஸ் பண்ணணும், எப்போ டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ சேட்டலைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2மே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீக்வன்சி டிவிஷன் அண்ட் டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். ஓகே. இதெல்லாம் எப்படின்னு அப்புறம் பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் எப்படி டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் நம்மளால பண்ண முடியுது? ஓகே. டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சேனல் இருக்கு. இதுதான் வந்து சேனல். உங்களுடைய டிஜிட்டல் டேட்டாவை இதுதான் வந்து சப்போர்ட் பண்ண போகுது. இப்போ ஒரு 3 யூசர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 3 யூசர்ஸ். ஜென்ரலா வந்து 3 யூசர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு யூசரும் வந்து அவங்களுடைய சாம்பிள்ஸ் கிரியேட் பண்றாங்க. எனிவே சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது பிட்ஸ் இதுவா மாறும். ஓகே. ஒவ்வொரு யூசரும் சம் சாம்பிள்ஸை கிரியேட் பண்றாங்க. இவங்களுடைய சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி எஃப்எஸ். எல்லாத்துடைய சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி நான் ஈக்குவலா எடுத்துக்கிறேன். எஃப்எஸ் அப்படின்னு சொல்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து யூசர்ஸ் வந்து ஒன் சாம்பிள் கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன் சாம்பிள் 10 செகண்டுக்கு ஒன் சாம்பிள் கிரியேட் பண்றாங்க. அகைன் சாம்பிள் ஃப்ரீக்வன்சி அந்த டபுள்ஸ்லாம் போகுது. இப்போ நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் புரியுங்க. ஏன்னா இந்த இடத்த எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு புரிஞ்சுங்கன்னா இதான் கொஞ்சம் சிம்பிள் ஐடியா. ஏன்னா இல்லைன்னா நம்பர்ஸ் வந்து ரொம்ப லெஸரா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ 10 செகண்டுக்கு எவ்வளோ சாம்பிள்ஸை கிரியேட் பண்றாங்க? 10 செகண்டுக்கு ஒரு சாம்பிள்ஸ் தான் கிரியேட் பண்றாங்க. அப்போ எல்லா யூசருமே என்ன பண்ணுவாங்க? இவங்களும் என்ன பண்ணுவாங்க? 1 செகண்டுக்கு 10 சாம்பிள்ஸ் கிரியேட் பண்றாங்க. இவரு என்ன பண்ணுவாரு? 1 செகண்டுக்கு 10 செகண்டுக்கு 1 சாம்பிள் கிரியேட் பண்ணுவார். அப்போ நான் இது எல்லாத்தையும் மல்டிப்ளெக்ஸ் பண்ணி சேனல்ல சென்ட் பண்ணோம்னா சேனலுடைய ரேட் வந்து எப்படி இருக்கணும்? சேனலுடைய ரேட் வந்து மினிமம் எத்தனை இருக்கலாம்? சார் அகைன் இப்போ நான் சேனலுடைய டேட்டா ரேட் வந்து என்னன்னு சொல்றேன் அப்படின்னா, சேனலுடைய டேட்டா ரேட் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அட் ஏ டைம் 1 சாம்பிள், ஒரு செகண்டுக்கு 1 சாம்பிளை ப்ராசஸ் பண்ணணும்னு வச்சுங்க. சேனல் வந்து என்ன பண்ணுது? ஒரு செகண்டுக்கு 1 சாம்பிளை ப்ராசஸ் பண்ணுது. பட் ஆனால் யூசர்ஸ் வந்து என்ன பண்றாங்க? 10 செகண்டுக்கு ஒரு டைம் தான் ஒரு சாம்பிளை கிரியேட் பண்றாங்க. தட் மீன்ஸ் ஹவு மெனி யூசர் ஐ கேன் மல்டிப்ளெக்ஸ்? I can multiplex maximum 10 user. மேக்ஸிமம் எத்தனை யூசர் நான் மல்டிப்ளெக்ஸ் பண்ணலாம்? ஏன் ஒவ்வொரு யூசருமே வந்து 10 செகண்டுக்கு தான் ஒரு சாம்பிளை கிரியேட் பண்றாங்க. பட் ஆஃப்டர் 10 செகண்ட் மொத்தமா எனக்கு எத்தனை சாம்பிள்ஸ் இருந்திருக்கும்? ஆஃப்டர் 10 செகண்ட் 10 சாம்பிள்ஸ் இருந்திருக்கும். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுதா? 10 செகண்ட்ல 10 சாம்பிளை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா 1 செகண்ட்ல 1 சாம்பிளை சென்ட் பண்ணுதுன்னா இந்த சேனல் வந்து என்ன பண்ணும்? 10 செகண்ட்ல 10 சாம்பிள்ஸ் என்ன பண்ணிருக்கும்? சென்ட் பண்ணிருக்கும். ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் டிடிஎம் சிஸ்டம். அப்ப என்ன மீனிங்? த ஸ்பீட் ஆஃப் த சேனல் ஷுட் பி அட்லீஸ்ட் கிரேட்டர் than or equal to summation of the speed of the individual user. இந்த ஐடியா வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ஐடியாவை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். டிடிஎம் உடைய ஸ்பீட், சேனல் ஸ்பீட் வந்து அட்லீஸ்ட் ஷுட் பி கிரேட்டர் than the sum of the individual user speed. இன்னும் இது 1 செகண்டுக்கு 10 செகண்ட், ஏன்னா ஆஃப்டர் 10 செகண்ட் தான் இன்னொரு சாம்பிளை கிரியேட் பண்ணும். புரியுதா? அப்போ என்ன நடக்கும்? மல்டிப்ளெக்சிங்ல என்ன நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் 10 யூசர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இங்க நான் 10 யூசர்ஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் 10 செகண்டுக்கு ஒரு சாம்பிளை கிரியேட் பண்றாங்க. இப்போ என்ன சார் நடக்கும் இந்த ஆக்சிஸ்ல? சப்போஸ் நான் இது வந்து 0, இது வந்து 10ன்னு வச்சு, இது வந்து 0, இது வந்து 10. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் எந்த யூசர் 1 சாம்பிளை ஃபர்ஸ்ட் போடுவேன். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லாட் வந்து யாருக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கேன்? யூசர் 1. செகண்ட் டைம் ஸ்லாட் யாருக்கு? யூசர் 2. தேர்ட் டைம் ஸ்லாட் யாருக்கு? யூசர் 3. லைக் தட் என்ன பண்ணுவேன்? 10 யூசர்ஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன்? ஸ்லாட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்லாட் சார். யூசர் 1 சாம்பிள் இது. இதே போல போச்சுன்னா நான் யூசர் 10 வரைக்கும் நான் சாம்பிள்ஸை தர முடியும். ஸோ ஏன் நான் 10 தாண்டி போகக்கூடாது? 10 தாண்டி போனால் என்ன பண்ணிடும்? இது ஒரு சாம்பிளை கிரியேட் பண்ணி திரும்ப அடுத்த சாம்பிள் வந்துடும். ஏன்னா எவ்ரி 10 செகண்டுக்கு இது என்னத்தை கிரியேட் பண்ணுது? சாம்பிளை கிரியேட் பண்ணுது. அதனால நான் 10 யூசருக்கு மேல இதுல என்ன பண்ண முடியாது? அகாமடேட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்?
அப்போ நான் வந்து டிஃப்ரெண்ட் சாம்பிள் அகாமடேட் பண்ணேன்னா இதனுடைய சாம்பிள் 1ல வருதுன்னா அடுத்த திரும்ப 11ல தான் வரும். ஏன்னா எவ்ரி 10 செகண்ட் தான் என்ன பண்ணுது, சாம்பிள்ஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ அப்போ அது போல நான் என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லா வந்து டைம் ஸ்லாட்டை ப்ரொவைட் பண்ணணும். கேர்ஃபுல்லா வந்து டைம் ஸ்லாட்டை ப்ரொவைட் பண்ணணும். அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுங்க, இந்த யூசர் ஒன்னுடைய ஃபர்ஸ்ட் சாம்பிள் வருது, அதனுடைய செகண்ட் சாம்பிள் வர்றதுக்குள்ள எல்லா சாம்பிளையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த டைம் பீரியடுக்குள்ள அகாமடேட் பண்ணிடுறோம். அதாவது நம்ம சிம்பிளா என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சாம்பிளுக்கும் இன்னொரு சாம்பிளுக்கும் அதாவது ஒரு யூசரை கம்பேர் பண்ணும்போது, இந்த யூசரை கம்பேர் பண்ணும்பொழுது அவருடைய ஒரு சாம்பிளுக்கும் இன்னொரு சாம்பிள் வர்றதுக்குள்ள இருக்கிற டைமை வந்து யூஸ் பண்ணிடுறோம். அதுதான் வந்து டைம் டிவிஷன் மல்டிபிளெக்சிங். புரியுதான்னு பாருங்க. ஸோ ஒரு யூசர் இருக்காருன்னா யூசர் 1, ஏன்னா யூசர் 1 எனிவே என்ன பண்றாரு, 10 செகண்டுக்கு ஒரு முறை தான் அவர் என்ன பண்றாரு, சாம்பிள்ஸ் கிரியேட் பண்றாரு. இடையில இவ்வளவு டைம் வேஸ்டா போகுது, இடையில இவ்வளவு டைம் என்ன பண்ணுது, வேஸ்டா போகுது. இதுலதான் நம்ம எடுத்துட்டு வந்து என்ன பண்றோம், அனதர் யூசரை மல்டிபிளெக்ஸ் பண்றோம். இதுலதான் செகண்ட் யூசர், தேர்ட் யூசர் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், இடையில மல்டிப்ளை பண்றோம். ஸோ சிம்பிளா புரிஞ்சுங்க. ஸோ எதை நம்ம என்ன பண்றோம், ஒரு யூசருடைய ஒரு சாம்பிள்ல இருந்து அடுத்த சாம்பிள் வர்றதுக்குள்ள இருக்கிற டைம் இருக்குது பாத்தீங்களா, அதுலதான் நம்ம எல்லா சாம்பிள் மற்ற யூசருடைய சாம்பிள் எல்லாத்தையும் மல்டிப்ளெக்ஸ் பண்ணி காமனா சென்ட் பண்றோம். அப்ப என்ன மீனிங், சேனலோடைய சாம்பிளிங் ரேட் should be greater than the sum of the individual users sampling rate. இந்த ஐடியாவை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்கே போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்கே போகணும். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ அப்போ சப்போஸ் ரியல் டைம் கேஸில் எப்படி இருக்குன்னு வச்சுங்க சார், யூசர் 1, யூசர் 2, யூசர் 3, இதுதான் வந்து கம்யூட்டேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும், யூசர் 1 கிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணும், அடுத்தது யூசர் 2, அடுத்தது யூசர் 3, அதாவது இந்த டைரக்ஷன்ல இது ரொட்டேட் பண்ணும். ஸோ அதான் வந்து ஐடியா. ஒரு ரொட்டேஷன்ல அந்த கம்யூட்டேட்டர் என்ன பண்ணும், ஒரு ரொட்டேஷன்ல எல்லா யூசர் கிட்ட இருந்தும் ஒரு சாம்பிளை கலெக்ட் பண்ணும். ஓகே, ஒரு ரொட்டேஷன்ல எல்லா யூசர் கிட்ட இருந்தும் ஒரு சாம்பிளை தான் கலெக்ட் பண்ணும். அடுத்த ரொட்டேஷன்ல தான் என்ன பண்ணும், அடுத்த சாம்பிளை கலெக்ட் பண்ணும். அடுத்த ரொட்டேஷன்ல தான் அடுத்த சாம்பிளை கலெக்ட் பண்ணும். ஸோ எனிபடி, வாட் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் ஒன் ரொட்டேஷன் ஆஃப் தி கம்யூட்டேட்டர்? கம்யூட்டேட்டர் என்ன பண்ணுது, ஒரு ரொட்டேஷன்ல எல்லா யூசர் கிட்ட இருந்து ஒரு சாம்பிளை கலெக்ட் பண்ணுது. சே ஃபார் எக்ஸாம்பிள், this is the user 1 sampling frequency of the individual user, and let us assume that it is same. Okay, sampling frequency of the individual user is fs, and assume that it is same fs. எல்லாருக்குமே fs தான் வருது, எல்லாருக்குமே என்ன வருது, fs தான் வருது. ஓகே, யூசர் 1க்கும் fs தான், யூசர் 2க்கும் எல்லாருக்குமே fs தான். ஸோ கம்யூட்டேட்டர், வாட் இஸ் த டைம் ஒன் ரொட்டேஷன், என்ன சொல்றோம், ஒன் ரொட்டேஷன்ல அது எல்லார்கிட்ட இருந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணிடணும். ஸோ அடுத்த ரொட்டேஷன்ல என்ன பண்ணணும், அடுத்த சாம்பிள் வரதை கலெக்ட் பண்ணணும் எல்லா யூசர் கிட்ட இருந்து. ஸோ தென் வாட் இஸ் த கம்யூட்டேட்டர் ரொட்டேஷன் டைம், டைம் ஆஃப் தி கம்யூட்டேட்டர், வாட் இஸ் த கம்யூட்டேட்டர் ரொட்டேஷன் டைம்? எனிபடி ஆன்சர் கமெண்ட்ஸ்ல போடுங்க பார்ப்போம். என்ன கொஸ்டின் கேட்கணும் புரியுதா? டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்னா என்னன்னு சொன்னப்போ, ஒரு ரொட்டேஷன்ல எல்லா யூசர் கிட்டயும் அது என்ன பண்ணுது, சாம்பிள்ஸை collect பண்ணுது. So what is the time period? 1 divided by, no sir, I am asking just a time period. What is 1 divided by n m fs? no sir, no அந்த லெவல்லாம் போல, காம்ப்ளிகேட்டட் லெவலுக்கே போல. நான் வந்து பிட்ஸ் இந்த கான்செப்ட்லாம் போடல. இப்போ வந்து சாம்பிள்ஸ்ல இருக்கேன். ஒரு சாம்பிளுக்கும் ஒரு யூசருக்கு இருக்காருன்னா அவருடைய ஒரு இதை வந்து ஃபர்ஸ்ட் யூசர்னா அவருடைய ஒரு சாம்பிளுக்கும் இன்னொரு சாம்பிளுக்கு இடையில இவ்வளவு கேப் இருக்கு. ஓகே, 1 by sampling. Okay, see, sampling rate they have given fs. That means what is the distance between the first user sample and the first user second sample? user 1 first sample க்கும் user 1 second sample எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும், ts டிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா fs கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ts டிஸ்டன்ஸ் இந்த டைம்குள்ள தான் அது என்ன பண்ணணும், மத்த எல்லார்கிட்டயும் இருந்து என்ன சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணணும். So what is the answer? The tcr is equal to what? ts, sampling time period. புரியுதா? TCR is equal to what? Sampling time period. ஒரு சாம்பிளுக்கு இன்னொரு சாம்பிள், ஏன்னா அதுக்குள்ளதான் நீங்க எல்லா சாம்பிள்ஸும் கொண்டு வரணும். So what is the sampling rate? Sorry, what is the rotation rate? Sometimes they ask, what is the commutator rotation rate? Commutator rotation rate is what? 1 by ts. Rotation rate means what? In 1 second, how many rotation it will give the commutator? Okay, for one rotation, it is taking ts time. What is the commutator rate? In 1 second, how many rotation it will give? In 1 second, how many rotation it will give? This is with respect to commutator. இந்த ஐடியா புரியுதா எல்லாருக்கும்? கம்யூட்டேட்டருடைய ரொட்டேஷன் டைம் ts தான் இருக்கணும். ஏன்னா எவ்ரி ts-க்கு என்ன வந்துடும், சாம்பிள்ஸ் வந்துடும். அந்த ts குள்ள போயிட்டு அது எல்லா சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணினா அடுத்த ts
இல்லை சாம்பிள் வர ஸ்டார்ட் ஆகிடும், அதை கலெக்ட் பண்ணணும். இதை விட கம்மியாக இருந்தால் கம்யூட்டேட்டர் வந்து என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது, ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ண முடியாது, மல்டிப்ளெக்ஸ் பண்ண முடியாது. இந்த ஐடியா புரிஞ்சுன்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்து போவேன். கம்யூட்டேட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கம்யூட்டேட்டர். எஸ் சார். கம்யூட்டேட்டருடைய டைம் சொல்லுங்க சார். சார் ரவுண்ட் ட்ரிப் டைம் ஒன்று சொல்லியிருக்காங்க கம்யூட்டேட்டர்ல. அதுதான் சார் ஒன் ரவுண்ட் முடிக்கிறதுக்கான டைம். ஒரு சுவிட்ச் ஃபர்ஸ்ட் சாம்பிள் வரது ஃபர்ஸ்ட் யூசர் வரது எவ்வளவு டைம் எடுத்துது? ஆமா சார், ஃபர்ஸ்ட் யூசர் இப்ப கலெக்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் how many seconds you are again collecting the first user sample. ஒன் ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்றது டைம் தான் வந்து ரவுண்ட் ட்ரிப் டைம். ஒன் ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆகணும்ல, எல்லா யூசர் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் சாம்பிள் கலெக்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன்ல. அடுத்த ரொட்டேஷன்ல எல்லா யூசர் கிட்ட இருந்து செகண்ட் சாம்பிளை கலெக்ட் பண்ணும். இதுதான் வந்து கம்யூட்டேட்டருடைய ஜாப். டிஎஸ்ஆர் சொல்லலாமா? அது டிசிஆர்? டிஎஸ் நம்ம ஜஸ்ட் நோட்டேஷன் தான். எஃப்எஸ்ன்னு எடுக்கிறோம். எஃப்எஸ் சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இண்டிவிஜுவல் யூசர் எஃப்எஸ்னா அப்போ எவ்ரி டிஎஸ் வந்து சாம்பிள்ஸ் வரும். அப்போ அந்த டிஎஸ்க்குள்ள அது போயிட்டு ரொட்டேட் ஆகிட்டு வரணும், ஏன்னா அடுத்த சாம்பிள் வந்துடும் ஒவ்வொரு யூசர் கிட்ட இருந்தோம். ஸோ அதனால ரொட்டேஷன் டைம் இஸ் டிஎஸ் ஆர் 1/TS. ரேட் வந்து 1/TS. அதர்ஸ் ஐ திங்க் யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ். வாட் அபவுட் அதர்ஸ்? எஸ், if you don't understand you can tell. I will try to explain in some different way. Yes, no answer. Okay, once again I will try to explain that basics. Say for example, this is signal one sample. Say, wait a bit please. Okay, now like this is creating the samples. Okay, now let's take the another case, and this is also creating samples in the similar manner. How you can multiplex these two, sir? These two you can multiplex like this only. Say for example, this is the first one and this is the second one, this is third one, this is fourth one. These things you can bring out here like this. Now you imagine yourself, if there are 10 signals, how you can multiplex whatever it may be. நீங்க எத்தனை இது ரெண்டு இருக்கிறதுனால இப்படி வருது, இன்னும் 3 இருந்தா என்ன வந்திருக்கும்? தேர்ட் ஒரு சிக்னலை அசைன் பண்றேன்னு வச்சுங்க, தேர்ட் சிக்னல் ஆட் பண்றேன், இங்க ஆட் பண்றேன்னு வச்சுங்க, எல்லாருக்கும் தேர்ட் சிக்னல் இங்க ஆட் பண்றேன். ஓகே, ஸோ தேர்ட் சிக்னல் என்ன நடக்குது? நீங்க எத்தனை சிக்னல் ஆட் பண்ணாலும் இந்த டைம்குள்ளே வருமா பாருங்க. தேர்ட் சிக்னல் ஆட் பண்ணாலும் சரி, ஃபோர்த் சிக்னல் ஒன்று ஆட் பண்ணாலும் இதுக்குள்ளதான் வருமா பாருங்க. என்ன சொல்ல வர, ஒரு சாம்பிள் இருந்து அடுத்த சாம்பிள் வர்றதுக்குள்ள நீங்க மல்டிப்ளெக்ஸ் பண்ணிடணும். ஸோ கம்யூட்டேட்டர் என்ன பண்ணுது? கம்யூட்டேட்டர் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணும், அடுத்தது இதுல இருந்து கலெக்ட் பண்ணும். அதாவது கம்யூட்டேட்டர் ஜாப் என்ன, ஒன் ரொட்டேஷன்ல இதுல இருக்கிற அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும். அடுத்த ரொட்டேஷன்ல என்ன ஸ்டார்ட் ஆயிடும், திரும்ப ரெட் கலர் வர ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்த ரொட்டேஷன்ல திரும்ப என்ன வந்துடும், ரெட் கலர் வந்துடும். அப்போ கம்யூட்டேட்டருக்கு நீங்க எவ்வளவு டைம் தான் தரீங்க? டிஎஸ் டைம் தான் தரீங்க. இதுதான் என்னது டிஎஸ்னா என்னது? டைம் பீரியட் பிட்வீன் த சாம்பிள்ஸ். டிஎஸ்னா என்னது? டைம் பீரியட் பிட்வீன் த சாம்பிள்ஸ். ஓகே, அப்போ கம்யூட்டேட்டர் ஒன் ரொட்டேஷன்ல கம்யூட்டேட்டர் எல்லா சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணணும். ஸோ மல்டிப்ளெக்ஸ் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். அப்போ கம்யூட்டேட்டருக்கு என்ன டைம் வந்து என்னது? டிஎஸ் தான். அப்போ ரேட் வந்து என்னது? 1/TS. கம்யூட்டேட்டர் ரேட் வந்து என்னது? 1/TS. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க வெரி ரேர்லி. இப்போ அது புரியுதா இல்லைங்களா? அதர்வைஸ் we have to discuss it on tomorrow only. Okay, yes sir. Now it's somewhat okay. Yes. இப்ப 10 யூசர் இருக்காங்க சார். இப்ப ஃபர்ஸ்ட் யூசர் சென்ட் பண்றாங்க, அதுக்கு அடுத்து செகண்ட் யூசர் சென்ட் பண்றாங்க, தேர்ட் யூசர் டேட்டா சென்ட் பண்ணல, ஃபோர்த் ஃபிஃப்த் சென்ட் பண்றாங்க சார். ஓகே, தேர்ட் சேனல் வந்து ஃப்ரீயா இருக்கு, அங்க என்ன ஆக்குபை ஆகுமா? அதாவது டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஸ்லாட் வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணல அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சப்போஸ் இது போல நம்ம ஸ்லாட் வந்து கொடுக்குறோம் 1 2 3 அப்படின்னு தரோம். இப்போ ஏதோ ஒரு யூசர் செகண்ட் யூசர் யூஸ் பண்ணலன்னா அந்த ஸ்லாட்டை
யூசர் 1 இல்லைன்னா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா யூசர் 3 யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இவங்களுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். யூசர் 1 ஏற்கனவே இருந்த ஸ்பீடோட டபுள் ஸ்பீட்ல ஆப்ரேட் பண்ணலாம். அப்போ ரிசீவர் வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, ரிசீவர் வந்து என்ன புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் வர 2 சாம்பிளுமே யாருக்கு தான், நம்மளுக்கு தான் அப்படின்னு ரிசீவர் வந்து புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதாவது செகண்ட் ஸ்லாட்டை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டுக்கு அசைன் பண்றீங்கன்னா ரிசீவர்ல இருக்கிற யூசர் 1 அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, செகண்ட் ஸ்லாட் வந்து ஆப்ரேஷன் இல்லை, அதனால வந்து செகண்ட் ஸ்லாட்டும் நம்மளுக்கு அனுப்புறாரு, ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டுக்கார் வந்து செகண்ட் ஸ்லாட் டைமையும் யூஸ் பண்ணி நம்மளுக்கு அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால டேட்டா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யூசருக்கான டேட்டா ரேட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்க்ரீஸ் பண்ணா அனதர் ஸ்லாட்ல அவர் அனுப்புறாரு பேரலலா, அது போல பண்ணலாம். 2 சாம்பிளா சென்ட் பண்ணலாம். சாம்பிளா அதான் சார் 2 சாம்பிள் அட் எ டைம் 2 சாம்பிள் செல்ல முடியாது. அதான் என்ன சொல்றேன், ஸ்பீடை இவர் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏற்கனவே நீங்க எஃப்எஸ் ஸ்பீட் வச்சிருந்தீங்களா, எஃப்எஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இவர் மட்டும் 2 எஃப்எஸ் மாத்தலாம். ஓகே, இவர் மட்டும் 2 எஃப்எஸ் மாத்தலாம். ஏன்னா இன்னொரு ஸ்லாட் ஃப்ரீயா இருக்குல்ல, அந்த இடத்துல கொடுத்துருவோம். எஸ், வாட் அபௌட் அதர்ஸ்? ஓகே, ஐ திங்க் புரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஸோ ஏற்கனவே நடத்தினது கொஞ்சம் திரும்பவும் நீங்க டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் நான் படிச்சுன்னு வாங்க அடுத்த கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ இதுதான் வந்து டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்க்கு பேசிக் கான்செப்ட். டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்க்கு பேசிக் கான்செப்ட். ஸோ ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ண, கமிட்டேட்டர்னு ஒன்று இருக்கு. கமிட்டேட்டரோட ஜாப் வந்து என்னது, ஒன் ரொட்டேஷன்ல இட் வில் கலெக்ட் சாம்பிள்ஸ், இட் வில் கலெக்ட் த சாம்பிள்ஸ் ஃப்ரம் ஆல் யூசர். ஒன் சாம்பிள், அதாவது ஒன் ரொட்டேஷன். ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் இட் வில் கலெக்ட் ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஆஃப் ஆல் யூசர், ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஆஃப் ஆல் யூசர். செகண்ட் ரொட்டேஷன் என்ன பண்ணும், செகண்ட் சாம்பிள் ஆஃப் ஆல் யூசர், செகண்ட் சாம்பிள் ஆஃப் ஆல் யூசர். இப்போ இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுன்னு இருக்கலாம். இப்போ ஒன் ரொட்டேஷன் டைம்னா அது எவ்வளவுதான் அதுக்கு டைம் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க. டிஎஸ் டைம்குள்ள வந்து எவ்ரி டிஎஸ் ஒரு யூசர்கிட்ட சாம்பிள்ஸ் வரும். ஸோ அப்போ ஒன் ரொட்டேஷன்ல அது எல்லா யூசர்கிட்ட இருந்து சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணும். அடுத்த ரொட்டேஷன்ல அடுத்த டிஎஸ்குள்ள இன்னொரு சாம்பிள்ஸ் வந்திருக்கும்ல. அப்போ வாட் இஸ் த கன்க்ளூஷன், the time period for commutator is equal to ts, or commutator rate is equal to what, 1 by ts. இதை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அடுத்தது நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் அகைன் இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், சாரி, if say for example in this case there are m users, user 1 up to m user. ஓகே, அப்போ கம்யூட்டேட்டர் வந்து ரேட் வந்து 1 செகண்டுக்கு, கம்யூட்டேட்டர் வச்சு சொல்றேன் நான், 1 செகண்டுக்கு 1 by ts டைம்ஸ்ல ரொட்டேட் ஆகுது, 1 by ts டைம்ஸ். அப்போ கம்யூட்டேட்டர் ஒன் ரொட்டேஷன்ல எவ்வளவு டைம்ஸ் இது பண்ணிருக்கோம், கம்யூட்டேட்டர் வந்து ஒன் ரொட்டேஷன்ல எவ்வளவு சாம்பிள்ஸை கனெக்ட் பண்ணிருக்கோம், m சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒன் ரொட்டேஷன்ல m சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிருக்கோம், n சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிருக்கோம். 1 செகண்ட்ல எவ்வளவு சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிருக்கோம், 1 செகண்ட்ல எவ்வளவு சாம்பிள்ஸ், m இன்டு fs சாம்பிள்ஸா சார் என்ன வரும், m by ts ன்னு வரும், m by ts. ஏன்னா 1 செகண்ட்ல கம்ப்யூட்டர் எத்தனை டைம் ரொட்டேட் ஆயிருக்கும், 1 by ts டைம்ஸ், 1 by ts டைம்ஸ் m by ts. ஆர் அதர்வைஸ் அதை நீங்க என்ன எழுதலாம், m இன்டு fs ன்னு எழுதலாம், m இன்டு fs. அகைன் ஒவ்வொரு சாம்பிளுக்கும் எத்தனை பிட்டை ப்ரொவைட் பண்றோம், இப்போ டிஜிட்டல் டொமைனுக்கு போறோம். அடுத்தது வந்து டிஜிட்டல் டொமைன். ஒவ்வொரு சாம்பிளுக்கும் எத்தனை பிட்ஸ் ப்ரொவைட் பண்றோம், ஒவ்வொரு சாம்பிளுக்கு நம்ம இவ்வளவு நேரம் எத்தனை பிட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம், n பிட்ஸ். போய் mnfs இதுதான் வந்து சார் டேட்டா ரேட் ஆஃப் த சிக்னல் இன் TDMA, டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். ஏற்கனவே உங்களுக்கு நான் இதே ஃபார்முலாவை அங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ண, என்ன கொஞ்சம் இன்ட்யூட்டிவ் வேல இதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். டேட்டா ரேட் ஆஃப் த சிக்னல் மல்டிப்ளெக்ஸ்டு சிக்னல் இஸ் வாட், mnfs. m means what, m means number of user, s means number of samples, sorry, not number of samples, sampling frequency. n means what, number of bits assigned to each sample, சிம்பிளா சொல்றேன் பாருங்க. 1 செகண்ட்ல இது எவ்வளவு ரொட்டேஷன், எவ்வளவு சாம்பிள்ஸை கனெக்ட் பண்ணுது, 1 செகண்ட்ல m சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுது, 1 செகண்ட்ல m சாம்பிள்ஸ். அப்போ 1 செகண்ட், சாரி, நாட் இன் 1 செகண்ட், 1 ரொட்டேஷன்ல m சாம்பிள்ஸை கனெக்ட் பண்ணுது. அப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன தெரியணும், 1 செகண்ட்ல எவ்வளவு ரொட்டேஷன் பண்ணுது, 1 செகண்ட்ல எவ்வளவு ரொட்டேஷன் பண்ணுதுன்னு சொன்ன fs ரொட்டேஷன்ஸ். 1 செகண்ட்ல எத்தனை ரொட்டேஷன் பண்ணுது, fs ரொட்டேஷன். அப்போ 1 செகண்ட்ல டோட்டலா உங்களுக்கு கலெக்ட் ஆன சாம்பிள்ஸ் வந்து அது m இன்டு fs. அகைன் இப்போ இருக்கிறது நம்மளுக்கு சாம்பிள் தான். சாம்பிளுக்கு நீங்க என்ன அசைன் பண்ணணும், பிட்ஸ் அசைன் பண்ணணும். அப்போ அதுதான் வந்து n, நம்பர் ஆஃப் பிட்ஸ் அசைன்டு டு ஈச் சாம்பிள்ஸ். ஸோ RB is equal to what, mnfs. ஓகே, ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சிருங்க, புரியலனாலும் ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சிருங்க. இதை பேஸ் பண்ணி தான் ரிமைனிங்
கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருக்கும் MNFS. Okay, anyway, almost we are close to 10 o'clock. I will close with this. If you have any doubt in TDM time division multiplexing, you can ask, or otherwise we will start on tomorrow. Those who are want to go to the job, you can leave the meeting and go. We'll be here for 5 to 10 minutes for discussion. Yes. டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுதா? ஓரளவுக்கு புரியலாம். அடுத்த கிளாஸ் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். எஸ் எஸ் சார், சொல்லுங்க சார். ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன் சொன்னீங்கல்ல சார், RxX of tau. ஆமா சார். X of t convolution X of minus t. அத ஃப்ரீக்வென்சி டொமைன்ல ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. X of t convolution X of minus t. அது கன்வல்யூஷனோட கம்பேர் பண்ணி என்ன பண்ணோம்? கன்வல்யூஷனோட கம்பேர் பண்ணீங்க. கன்வல்யூஷன் வந்து இன் டைம் டொமைன்ல, மல்டிப்ளிகேஷன் இன் ஃப்ரீக்வென்சி டொமைன். அது மாதிரி இது எப்படி சார் வரும்? ஓகே 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 அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பான ஃபார்முலா தெரியணும். x of omega again x of minus omega. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு சிக்னலுக்கு வந்து டைம் ரிவர்சல் பண்ணோம்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி டொமைன் வெர்ஷன் என்ன ஆகும்? x of minus omega தான் வருமா, எனி அதர் ஃபேக்டர் வருமா அப்படின்னு அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ x of omega, x of minus omega. Suppose if it is a even spectrum வந்து ஈவனா இருந்ததுன்னா, again you can take it as x of omega square. If it is a even function, you can take it as a x of omega square. So இது போல வர சான்ஸ் இருக்கு frequency domain. So anyway, நீங்க convolution auto correlation இங்க என்ன பண்றீங்க? auto correlation function ACF இப்படி பண்ணும்போது இப்படி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இது ஒரு ரீசன். ஆட்டோ கோரிலேஷன் ஃபங்க்ஷனை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு போனீங்கன்னா என்ன வருது? பவர் ஸ்பெக்ட்ரம் இதெல்லாம் வர்றதுக்கு ரீசன். இது போல வரலாம் சார், சான்ஸ் இருக்கு. x of omega and x of minus omega, you can write it as x star. x வருமா x star வருமா எல்லாமே depends on nature of the signal, whether it is real. See, நீங்க ரியல் சிக்னலுக்கு வந்து ஸ்டார் எடுத்தாலும் வேஸ்ட் தான். புரியுதுங்களா? ஸ்டார்லாம் வந்து அதனுடைய ரோல் வந்து எப்போ இமேஜினரி சிக்னலா இருக்கும்போது தான். ஸோ நம்ம ரியல் சிக்னல் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்டார்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இருந்தாலும் x of omega, x star of minus omega இதெல்லாம் போட்டாலும் அகைன் டீட்டெயிலாக ஆன்சர் பார்த்தா உங்களுக்கு இது போல தான் வந்து நிற்க சான்ஸ் இருக்கு. x of omega whole square இது போல. எஸ் சார், எனி அதர் டவுட்? TDMA-ல இப்ப ரெண்டு விதமா TDMA யூஸ் பண்றாங்க, PAM PCM. பேண்ட்வித் என்ன மாற வாய்ப்பு இருக்காது? PAM PCM TDM. எஸ் சார். அதாவது PAM PCM இது வந்து பார்க்கும்போது என்னன்னா, PAMன்றது அங்க வந்து உங்களுக்கு டிஜிட்டல் வராது. அதாவது ஜஸ்ட் பல்ஸ் மட்டும் அங்க கொடுத்துருப்பாங்க. அந்த சாம்பிள் வேல்யூஸை மட்டும், ஒரு சாம்பிள்ஸ்க்கும் இன்னொரு சாம்பிள்ஸ் கிடைக்கிற சாம்பிள் வேல்யூஸை மட்டும் சென்ட் பண்ண அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சாம்பிளுக்கு இன்னொரு சாம்பிளுக்கு டைம் இருக்கிறதுனால மற்ற யூசர் கிட்ட இருந்து இருக்கிற சாம்பிள் வேல்யூஸை சென்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எனிவே PCMல அப்படி கிடையாது. சாம்பிள்ஸ் நீங்க அல்டிமேட்டா என்னவா மாத்திடணும்? பிட்ஸ். PCMனாலே டிஜிட்டல். ஸோ அகெயின் இது ரெண்டுத்தையும் பேண்ட்வித் நம்ம வந்து கம்பேர் பண்றதே ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா தப்பு. ஏன்னா அது டிஃப்ரெண்ட் மாடுலேஷன். இது வந்து டிஜிட்டலுக்கு வந்துடும், அது வந்து ஸ்டில் இன் அனலாக் டொமைன்ல தான் இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. இது வந்து இன்னும் அனலாக்ல தான் இருக்கு, சாம்பிள் வேல்யூ தான் இருக்கு. பட் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, டிஜிட்டலா மாத்திரம். ஸோ அகைன் பேண்ட்வித் இதெல்லாமே நீங்க ஒரு சாம்பிளுக்கு எத்தனை பிட்ஸ் அசைன் பண்றீங்க அதெல்லாமே டிபெண்ட் பண்ணிருக்கு. நேற்று சொன்னால உங்களுக்கு PCMலோட பேண்ட்வித் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? எண்ணையும் டிபெண்ட் பண்ணிருக்கும். ஸோ n இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன இன்க்ரீஸ் ஆயிடும்? பேண்ட்வித் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஏன்னா n ஃபார்முலா. எஸ் எஸ். ஸோ அடுத்து சார் வேற ஏதாவது டவுட்? மற்றவங்க இந்த PCM சாரி இப்போ ரீசெண்டா எக்ஸ்பிளைன் பண்ணது என்ன எக்ஸ்பிளைன் பண்ண டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங், இது புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது புரியாது, என்ன புரியல உங்களுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு எது போல அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சார் ஒரு ஸ்மால் டவுட். அந்த ஆட்டோ காரிலேஷன் பார்த்தோம்ல சார், அந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அதுல வந்து அந்த 2 செகண்ட்ஸ் வரும்போது சிக்னல் அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல இருந்து எடுத்துக்குவோம்.
ஆனா நம்ம சிக்னல்ஸ்ல பாக்கும்போது அந்த டைம் ஷிஃப்டிங்னா சிக்னல் அவ்வளவு டைம் ஷிஃப்ட் ஓகே 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 ஒரு பாயிண்ட் மட்டும்